வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரதி வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ரதி வந்து ஏதோ ஃபைல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கால் வருது. ஆமாங்க சார், நான் அதை பற்றி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் என்னோட அர்ஜுன் எப்படி ரெடி பண்ணுறான்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சிடுறாங்க. அப்போ தேவ் வராப்பில். தேவ் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட நான் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்றாங்க. தேவ், நான் ஒர்க்கில் இருக்கேன், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி திவ்ய பற்றி இது அப்படின்றாங்க. திவிக்கு என்ன அப்படிங்கும்போது, இந்த மாதிரி அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்க, திவி வந்து ஸ்டேஷ்னரி எல்லாம் திருடுறான்ட்டு. நானும் செக் பண்ணி பார்த்தேன். அவள் கபோர்டில் அவ்வளோ ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கா அப்படின்றாங்க. அப்போ ரதிக்கு கோவம் வந்து, நீயே போய் கேட்க வேண்டியதானே அவகிட்ட, என்கிட்ட வந்து எதுக்கு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேவுக்கு கோவம் வந்துட்டு, 2 பேரும் சேர்ந்து தானே பெற்றோம், இப்போ என்னமோ எனக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி சொல்கிற நீயே, இப்போ எல்லாம் நீ வந்து ஒர்க்குன்னு ஒர்க்கே தான் பண்ணிகிட்ருக்க, வீட்டை பற்றி உனக்கு அக்கறையே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு ரதி இருந்துட்டு, நீ தானே கிட்ஸோட திங்ஸ் எல்லாமே நீ தானே பார்த்துக்கிற, இப்போ எதுக்கு என்னைய சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதை நிவி பார்த்துட்டு அப்செட் ஆகி கீழே போயிடுறாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரீனாவும் பார்த்துட்ருக்காங்க. ரீனாவும் பார்த்துட்டு திவிக்கிட்ட பார்க்க வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாக்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டு மேலே அக்கறையே இருக்காதா, அப்புறம் எதுக்கு நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறீங்க, நல்ல எனக்கு மட்டும் கடவுள் வந்து இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீட்லேயே நான் பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்றாப்புல. இல்லை இல்லை, சித்து பாவம், சித்துக்காவது நான் இங்கே தான் இருக்கணும், எங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களதை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதே மாதிரி எங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாப்புல. ரீனாவும் திவ்யா சமாதானப்படுத்துகிறாங்க. சரி விடு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரதி தான் ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை போய் கபோர்டில் பத்திரமா வச்சுட்டு திவியும் பார்க்க போகிறாங்க திவி ரூமில். அப்போ 2 பேருமே கிட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே தூங்கிட்டாங்க. இப்போ போய் என்ன பேச சொல்கிற, உனக்கு கிட்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா தான் பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் திவி பார்த்தீங்க அப்படின்னா தூங்கவே இல்லை, முடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதோட இந்த சீனை முடிச்சுட்டு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதி இருந்துட்டு அர்ஜுன்கிட்ட ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி இவங்க பேஷண்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணுங்கிற அவசியம் வந்துருச்சு, ஆனால் அந்த அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் பே பண்ணுற அளவுக்கு இல்லை, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அர்ஜுன், உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், இதை பற்றி நீ நல்லா யோசித்து முடிவெடு, இதை வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லாத்துக்கு முன்னாடி நீ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைல் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அர்ஜுன் எடுத்து சரி ஓகேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அப்படியே நம்ம இன்டர்ன் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ரீனா லேட்டாக வராங்க. அப்போ நவீன் கேட்குறாங்க, இப்போலாம் நீ ஸ்குவாட் போடுறது இல்லையா அப்படின்ட்டு. நான் தான் யாருக்கும் தெரியாமல் வந்துடுறேன்ல, அதனால் நான் தப்பிச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. இது என்ன ஃபைல் அப்படின்னு கேட்கும்போது, வர வழியில் அருணா தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, இதை கொண்டு போய் ரதி மேம்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக நம்ம ரீனாவும் வந்துட்டு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அர்ஜுனும் ரதி மேம் கிட்ட இருந்து பேசிட்டு வெளியே வராங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே பேசிக்கவே இல்லை, அப்படியே கிளம்பிடுறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா ரதி மேம் கிட்ட பேசிட்டு ஒரு டீ ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணா வந்து அவங்க அப்பாவோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அர்ஜுன் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. என்ன அருணா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்பாவா அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வந்தோம் அப்படின்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நீங்கள் ஏன் இங்கே செக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லைங்க சார், நம்ம ஹாஸ்பிட்டலை விட இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க சார், அது எல்லாமே பார்த்துமே இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அது வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டு தானே, இல்லை நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் கேட்டனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ அர்ஜுன் இருந்துட்டு சரி ஓகேங்க அருணா, நீங்கள் போய் பாருங்கள், நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ளார தான் காமிக்கிறாங்க. நேற்று ஒரு பேஷண்ட்டை காமிச்சாங்கல்ல, அந்த பேஷண்ட்டோட அண்ணா வந்து நம்ம ரீனாட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ நைட் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து என்கிட்ட பேசுச்சுன்னு சொல்லி காலையில் சொல்லுவான், அப்போ பாட்டி வந்துட்டு அதெல்லாம் உன் கனவுன்னு சொல்லிடுவாங்க, அவனும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் இப்போ வந்து அவன் அம்மா இறந்தது வந்து அவனால் நம்பவே முடியல அப்படின்றாங்க. இப்போ ரீனாவும் போயிட்டு அந்த பேஷண்ட்டை பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா, நான் இப்போல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், நேற்று நைட்டு கூட நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிட்டேனே அப்படின்றாங்க. சரி காலையிலலாம் எப்படி பேசுவீங்க, நைட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, காலையில் யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்றாங்க. இப்போவே இருங்க, எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க.
ஆனால் வந்து இந்த சைடு இவர் மட்டும் தான் பேசுகிறாரே ஒழிய ஆப்போசிட் சைடில் வந்துட்டு யாருமே பேசல. இதுதான் உண்மை. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நீங்கள் வந்து கனவுல தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நிஜ வாழ்க்கைக்கு நீங்கள் வாங்க. உங்கள் மனைவி கையில் இருக்கிறது வந்து உங்கள் அம்மாவோட அஸ்தி. அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவருக்கும் புரிய வருது. அது சொன்னதுமே அவங்க அம்மாவோட அஸ்தியை வாங்கிட்டு ரொம்பவே அழுகுறாரு. இதை பார்த்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட அண்ணா வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாக்கு சொல்கிறாங்க. அதோட அந்த சீன் முடிக்கிறாங்க. இங்கே இன்டென்ட் ரூமில் தான் காமிக்கிறாங்க. நம்ம குணா அண்டு ராக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் அவளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ராக்கி வந்துட்டு நீ யாரடா சொல்கிற? பாரதியை சொல்கிறியா அனிதாவை சொல்கிறியா? நீ ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறேங்கிறத வந்துட்டு முன்னாடியே சொல்லிடு. அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் அனிதாவெல்லாம் விட்டு தள்ளிட்டேன்டா. இப்போ பாரதியை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. நீ இப்போ இப்படி பேசுவ, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அனிதான்னு ஆரம்பிப்ப அப்படின்றாங்க. அவங்க வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு தானே. அப்போ லேப்டாப் ரிப்பேரு இல்லைனா சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம்னா அவங்க உடனே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கி ஐடியா கொடுக்கவுமே நம்ம குணா உடனே வந்து தண்ணி பாட்டில் எடுத்து லேப்டாப்பில் கொட்டிடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துடுது. பாரதி பொண்ணு வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அனிதா சீனியர் வந்துட்டு குணா கிட்டே இந்த மாதிரி ரவியோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க சொன்னான்ல, நீ கண்டுபிடிச்சா அப்படின்றாங்க. அப்போ குணா வந்துட்டு நீங்களே கேட்டிங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பாரதி பொண்ணு பார்த்துட்ருக்கு. பார்த்துட்டு இந்த மாதிரி லேப்டாப்பில் வந்துட்டு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டேட்டாஸ் எல்லாமே போயிடும். ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாயிரும் அப்படின்றாங்க. இப்போ அனிதா சீனியரும் பார்த்துட்டு யாரா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் புதுசாக வந்திருக்க ஐடி டிபார்ட்மெண்ட்டு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஆனால் பாரதி பார்த்தீங்க அப்படின்னா கை கொடுக்காம வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குணாவை கேட்குறாங்க, கண்டுபிடிக்க சொன்னல நீ கண்டுபிடிச்சியா அப்படின்றாங்க. குணா எடுத்துட்டு இன்னும் இல்லைங்க சீனியர், எனக்கும் 1008 வேலை இருக்குல்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, நீ உடனே வந்து ரவியோட ஒய்ஃப் யாருன்னு நீ கண்டுபிடிக்கிற அப்படின்றாங்க. இப்போ குணா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து ரெக்வஸ்ட்டாக தான்டா கேட்டாங்க. இப்போ என்னமோ வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்றாங்க. நீ தானே போய் பாவப்படுறாங்கன்னு சொல்லி பேசினா இப்போ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராக்கி வந்துட்டு நல்ல வேலை லேப்டாப்க்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி கீ இருக்குது. அதை பார்த்ததுமே ஐயோ பாரதி வந்து கீ விட்டுட்டு போயிட்டாங்களாட்டுக்குது, வாடா ராக்கி போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியும் குணாவும் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வண்டி சாவியை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி சீனியர் வராரு. வந்துட்டுனுமே நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நான் தான் உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. இப்போ பாரதி இருந்துட்டு நான் வேணும்னே வரலைங்க மாமா, இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. இதை வந்து ராக்கியும் குணாவும் கேட்டுடுறாங்க. கேட்டதுமே செம்ம ஷாக் ஆகிடுது. அப்போ பாரதியோட காலை பார்க்குறாங்க. அவங்க வந்து மெட்டி போட்டிருக்காங்க. அது பார்த்ததுமே குணா வந்துட்டு பாரதியோட காலை பாடுறா அப்படின்னு சொல்லும்போது மெட்டி போட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம ரவி சீனியர் தான் பாரதியோட ஹஸ்பண்டாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி குணா சொல்லவும் ராக்கிக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது. இப்படிடா ரவி சீனியர் சைட் அடிக்கிற பொண்ணுங்களா பார்த்து நீயும் போய் லவ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் கைஸ். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.